தாசில்தார்னா கொம்பா முளைச்சிருக்கு. அப்படி கொம்பு முளைச்சிருந்தாலும் ஆடு மாடுகிட்ட மோதணும், சிறுத்தைகிட்ட மோதக்கூடாது. விடுதலை சிறுத்தைகிட்ட திருமானை வளர்த்த விடுதலை சிறுத்தை குட்டியிட்ட மோதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம், வசமான சம்பவம் நடந்து போச்சு. அது என்ன மேட்டர்னா, நீ பார்த்த ஆளு கிடையாது நானு. ஏய் நீ வந்து சென்னை அயனாவரம் பகுதியில் சத்தியமூர்த்தி காலனி, அங்கே சந்தான லட்சுமின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருக்குது. அதை அளக்க சொல்லி 700 ரூபாய்க்கு வந்து சர்வேட்ட பணம் கட்டி இது பண்ணுறாரு. ஜூலை 27 போன மாதம் சர்வேயர் ரஞ்சித் வந்து அளந்து கொடுத்துட்டாருங்க. அளந்து கொடுத்துட்டு வந்து அந்த படிவத்தையும் கொடுத்துட்டாரு. நான் அளந்ததுக்கு இந்தாங்க ப்ரூஃப்னு கொடுத்துட்டாரு. அந்த அம்மா சந்திரலட்சுமி மைண்ட முடிஞ்சுச்சு. நேற்று வந்து ஒருத்தர் வராரு உள்ள, அப்படியே தாசில்தார் அலுவலகத்துக்குள்ளே வந்து ஒரு சிறுத்தை வர மாதிரி, காட்டுக்குள்ளேருந்து கூண்டுலேருந்து வெளிப்பட்டு வந்த சிறுத்தை வந்து ஒரு இது இரையை தேடி பாய்ந்து வருகிற மாதிரி வந்திருக்காரு தாசில்தார் அலுவலகத்துக்கு. வந்தவர் ஏண்டாவன் சர்வேயரு எவன்டாவன் சர்வேயரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தவர், என்னங்க சர்வேயரை மரியாதைலாம் பேசுகிறீங்கன்னா, என்னது சர்வேயருக்கு மரியாதையா போட்டுருவான் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு, நான் யார் தெரியுமா, வந்து 97வது வார்டு அசோக்குடா, 97வது வார்டு அசோக் விடுதலை சிறுத்தை கட்சியோட வட்ட செயலாளரடா என் சிப்ஸுகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசோக்கு போறாரு, உள்ள வர்றாரு. லேடிஸ்லாம் வராங்க, அங்க இருக்க பியூன் எல்லாமே வராங்க. எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை, சரா மாதிரி கெட்ட வார்த்தை, ஆள் ஆரம்பிச்சு இக்கு வரையும் கெட்ட வார்த்தையில அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அசோக்கு திட்டுறாரு. திட்டி வந்து என்னடா யார்கிட்ட வந்து காசை வாங்கி தின்ட்டீங்களா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட விலை வைட்டீங்களா, அவுத்து போட்டுட்டீங்களா அப்படி இப்படின்னு ஆவாதம் என்னென்னமோ சொல்றாரு. சொன்ன உடனே வந்து தாசில்தார் வந்து கெஞ்சிறாரு, அண்ணே அப்பெல்லாம் எதுவும் செய்யலண்ணே, நான் அப்பெல்லாம் தப்பு பண்ணலன்னே, அவரை போட்டு இது ஒன்று போட்டுருவேன் பார்த்துக்க, யாரோட ஆட்சி நடக்குது, எங்கள் அண்ணன் திருமானன் தெரிஞ்சா எல்லாரும் தான் வந்து இதாயிருவீங்க அப்படி இப்படின்னு மிரட்டுற சத்தம் கையக்கு அப்படி பயணமான சவுண்டாக இருந்தோடனே உள்ளே வந்து தாசில்தார் இருந்தவர் கடுப்பாயிட்டாப்புல, என்னடா வெளியே சவுண்டு வைக்குது, என்ன சண்டைக்குள்ள எதுவும் வந்துட்டோமா இல்லை கலவர பூமியில் இருக்குமா அப்படின்ட்டு தாசில்தார் ரமேஷ் வெளியே வராப்புல, யாருவேன் அப்படின்ட்டு அசோக் கேட்குறாரு. நான் தாசில்தார் என்ன மரியாதைலாம் அமைச்சுனேன், தாசில்தார் இருந்தால் எவனா உனக்குன்னா கொம்பா இருக்கு, நான் தான்டா இங்கே வந்து ராஜா, தமிழகமே எங்களோட கோட்டடா, வந்து ரஞ்சித்து சொல்லியிருக்காரு, அதுவும் மட்ராஸ் எங்களோட கோட்டடா, ரஞ்சித்தே சொல்லியிருக்காரு, டைரக்டரு திருமானை சொல்லியிருக்காரு. திருமானை வந்து யாருன்னு தெரியுங்களா, திருமானை தாய் சிறுத்தையோட குட்டி சிறுத்தடா இந்த அசோக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி இது பண்ணியிருக்காரு. அப்பா நீ யாரை வேணா இரு, சிறுத்தைனா காட்டுக்கு போ, இங்கே தாலுகா ஆஃபீஸ் ஏன் வர, நீ வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு வந்து நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு இதாக மாற்றி கொடுத்துட்டீங்க, இடத்த வந்து இது பண்ணுறீங்க, நான் சந்தான லட்சுமியோட ஆதரவாளர் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு வராரு. சந்தான லட்சுமி அவங்களுக்குலாம் கரெக்டாக அளந்து கொடுத்துருக்கு, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு கேட்குறப்ப சட்டையை பிடிச்சி தாசில்தாரை இழுத்துட்டு, ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் சொல்கிறேன், நீ வந்து நான் கேட்டேன்னா டிஜிபி ஆஃபீஸவே கையெழுத்து போட்டு ஓன் சொத்துன்னு சொல்லணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தானமாக கொடுத்ததுன்னு சொல்லணும், எல்லா இடமும் எங்கள் சொத்து, தமிழ்நாட்டில் எங்கே வேணால் பட்டா போடுவோம், பஞ்சாயத்து பண்ணுவான், நீ என்னையவே கேட்குறியான்னு தாசில்தாரை பிடிச்சி தரன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தை நெரிச்சிட்டாப்புல. உடனே கூட இருந்தவங்களாம் வந்து அப்படியே கையான்னு கத்துனவனே கத்திட்டு வந்து போலீஸுக்கு போன போடுறாங்க. போலீஸ் போன போட்டு வந்து அந்த சைரன் சவுண்டு, போலீஸ் வந்து என்னென்ன இங்கே ஆளுங்க தானே சைரன் சவுண்டோட வந்திருக்காருங்க, அப்படியே சிறுத்தை சிக்குமா தப்பிச்சு ஓடிடுச்சு. இது ஆனால் நடக்க சிறுத்தை எப்படி பிடிப்பாங்க ஆளுங்கட்சி, திருமானே வந்து கோவிச்சுக்குருவார்ல, திருமானே கோவிக்க மாட்டாரு, அப்படிலாம் கோவிச்சாதே வந்து திமுக கூட்டணியில் இருக்க மாட்டாரு. ஆனால் தோழமை சுட்டணும்ல, தோழமை சுட்டுறதுலேயே கோவப்பட்டுருவாங்க. அக்கா கனிமொழி ஸ்டாலின் அண்ணன் கோவப்பட்டுருவாரு, அதனால் தோழமையோட சுட்டக்கூடாது, திமுக எதிர்த்து பேசக்கூடாது, இப்படி வந்து சிக்கக்கூடாதுன்னு சிறுத்தை சிட்டா பறந்து தப்பிச்சு போனவனே வந்து காவல்துறை விட்டுச்சு. விடுங்க, இதெல்லாம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி, தாசில்தார் வந்து ரெவென்யூ வருவாய்த்துறை அதிகாரினாலும் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து சில்லற பையன் மண்டல் பையன் சீமானு கூட ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ்ஸவே அசிங்கமாக பேசுறியா, இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை, அவன் வந்து என்ன சொல்றியா, வா சட்டையை கழட்டிட்டு வா, ஆம்பளையா இருந்தா வா என் கூட சண்டை ஓடுன்னு ஒரு சில்லற சீமான் சொல்கிறாப்புல, வந்து ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்க மாட்டுது. காவல்துறைக்கு அதிகாரிக்கு உயர் அதிகாரிக்கு இந்த நிலைமைங்கிறப்ப வருவாய்த்துறை அதிகாரிகள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் போய் வாண்டடாக சிறுத்தை வந்துச்சா எழுதி கொடு,
நெடுஞ்சாலைத்துறை கேட்குறாங்களா? நெடுஞ்சாலைத்துறை உங்கள்தையும் சொத்து, உங்கள் சொத்து எடுத்துக்க. ரேஷன் கடையை வந்து கேட்குறாங்களா? ரேஷன் கடை நாளையிலேருந்து வந்து அந்த அசோக்கோட மளிகை கடையாக மாற்றுங்க. அப்படி சொல்லுங்க வந்து. இல்லைன்னா சிறுத்தையை வந்து தாக்கிட்டா என்ன செய்வீங்க? ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்காது. அப்படித்தானே வந்து இப்போ பாருங்க, சீமான்லாம் ஒரு ஆளா? சீமானம் ஒரு எஸ்பியா பேசுறாப்புல, எஸ்பி பயந்து போய் இது பண்றாப்புல. பாவம் வந்து எஸ்பிக்கு ஆதரவா கவர்மெண்ட் இல்ல. அவர் விழி புதுங்கி போய் நிக்கிறாரு. அவருக்கு வந்து ட்விட்டரை விட்டே போறேன்னு சொல்றாரு. இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கப்ப, வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்மையா நடப்பேன், நான் இது பண்ணுவேன், எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிலாம் பேசக்கூடாது. இது வந்து ஆட்சி நடக்கிற யாரோட ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி. அங்கெல்லாம் நேர்மை, நாணயம், வெக்கம், சூடு, மானம், ரோசம் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. துட்டு வந்து தந்தையானா கூட நீங்க வாங்கிக்கிற வேண்டியது, என்ன செய்யலாம் வேணாம்னா அமைதியா இருந்துட்டு கையெழுத்த போட்டு விடுங்க. ஏன்னா சிறுத்தையெல்லாம் சீரும், பாஞ்சிரும். அடுத்து வந்து பாத்துங்க, அடுத்து குட்டி குட்டி விடுற அளவுக்கு கூட வச்சுக்கிறாதீங்க. சிறுத்தை வந்து ஆனா அந்த சிறுத்தை வந்து அசோக் உண்மையிலே தரமான ஆளுங்க. தாசில்தாரை அடிக்காம விட்டாப்லையே, சிறுத்தை பரண்டி இருக்கும், பரண்டாம விட்டாரே. ரத்த காயம் எதுவும் ஆகலை தாசில்தாருக்கு. நல்ல நேரம் போல. தமிழை போற்றி.